ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா 2ஆம் இடைப் பருவத் தேர்வு சமூக அறிவியல் 9ஆம் வகுப்போட முக்கியமான கேள்விகள். 1 மார்க், 2 மார்க் அண்ட் 5 மார்க் பிக் கொஸ்டின்ஸ். சரிங்களா? 2023 அண்ட் 24 இதை படித்தாலே போதுமானது. நம்மளுக்கு முக்கியமான கேள்விகள் கவர் ஆயிரும். ஸோ கடைசி வரைக்கும் பாருங்கள். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை போய் பார்த்து தெரிஞ்சுங்க. உங்கள் 2ஆம் இடைப் பருவத்திற்கான எக்ஸாமை நல்லா எழுதுங்க. சரிங்களா? அதில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கொடுத்துருக்கோம். அது ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். ஸோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுங்க. நம்ம சேனல் பிடிஎஃப் வேண்டாம் டிஎன் ஸ்டடி கைடு அப்படின்னு போட்டு டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, அதில் நம்ம பிடிஎஃப் ஷேர் பண்ணுவோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் லைக் நம்மளுக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். டோட்டல் பார்த்தமாக 14 1 வேர்ட்ஸ் கொடுக்குறாங்க. சரிங்களா? புக் பேக் உள்ள கொஸ்டின் தான் மேக்ஸிமம். சரிங்களா? அதை படிச்சுங்க. அதுக்கடுத்து பார்த்தமாக 8 2 மார்க் கொஸ்டின். சீன பெருஞ்சுவர் அதை பற்றி எழுதணும். விஜயநகர அரசை உருவாக்கியவர் யார்? அவ்வரசை ஆண்ட வம்சாவளிகளின் பெயர்களை குறிப்பிடுக. நகரமயமாதலுக்கு உதவிய காரணிகள் யாவை? குழம்பிய பரிமாற்றம் என்றால் என்ன? கொள்ளை நோய் என்றால் என்ன? காரணம் கூறு. அமிலமலை சுற்றுச்சூழலை அளிக்கிறது. புவியியல் வல்லுநர்களின் அடிப்படை கருவி நிலவரைப்படம். நிலவரைப்படம் என்றால் என்ன? தொலை நுண்ணுணர்வின் கூறுகள் யாவை? வேறுபடுத்துக. ஒற்றை ஆட்சி முறை மற்றும் கூட்டாட்சி முறை. அப்புறம் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள் யாவை? இயற்கை பணம் என்றால் என்ன? நிலத்தடி நீரின் அளவும் தன்மையும் யாரால் கண்காணிக்கப்படுகிறது? இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். திரும்பி கேட்பாங்க. சரிங்களா? அதுக்கடுத்து 5 மார்க் கொஸ்டின்ஸ் 4 எழுதுனா போதுமானது. தமிழக வரலாற்றில் சோழர்களின் காலம் ஒரு உன்னத காலம் விளக்குக. இது கன்ஃபார்மாக கேட்பாங்க. புவியியல் சார் கண்டுபிடிப்புகளின் விளைவுகள் குறித்து ஆராயுக. கிராம குடியிருப்பு பகுதிகளை படத்துடன் விளக்குக. திசைகள் தகுந்த படம் வரைந்து விளக்கு. உள்ளாட்சி அமைப்புகள் எதிர்கொள்ளும் சிக்கல்கள் மற்றும் சவால்கள் யாவை? தமிழகத்தின் நீர் ஆதாரம் பற்றி குறிப்பு வரைக. இந்த கேள்வி இம்பார்ட்டன்டானது. சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தோமாக 2024 நடந்த உண்மையான, அதாவது ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர். இதில் 50 மார்க் கேட்டிருக்காங்க. ஆனால் 1 வேர்ட்ஸு சரியாக தவறாக தனியாக கொடுத்துருக்காங்க, பொறுத்துக்க தனியாக கொடுத்துருக்காங்க. இது சரியாக தவறாக பார்த்தோமாக்கும் 6 மார்க்கு, கோடிட்டிடங்கள் 4 மார்க்கு. சரிங்களா? இது டோட்டல் 10 மார்க்கு 1 வேர்ட்ஸ். கோடிட்டிடம் 4 அண்டு சரியாக தவிர 6. மேக்ஸிமம் நம்மளுக்கு புக் பேக் உள்ளதை ரிவிஷன் பண்ணாலே போதுமானது. அதுக்கடுத்து பார்த்தோமாக்க 2 மார்க் கொஸ்டின். ஏற்கனவே ரிப்பீட்டட் கொஸ்டின் தான் வந்திருக்கு பாருங்கள். 10 கேள்வி எழுதணும். இதில் நம்மளுக்கு 5-6 கேள்வி திரும்ப வந்திருக்கு. சீன பெருஞ்சுவர் கேட்டிருந்தாங்க. விஜயநகர அரசை உருவாக்குவர் யார்? அதேமாரி 2023 கேட்டது திரும்பி வந்திருக்கு. மறுமலர்ச்சியின் விளைவுகள் பற்றி சிறு குறிப்பு வரைக. மக்கள் அடர்த்தி என்றால் என்ன? தொலை நுண்ணுணர்வு வரையறு. இது வந்திருக்கு. முதல்நிலை தொழில் மற்றும் இரண்டாநிலை தொழில் ஏற்படுத்துக. அரசமைப்பின் வகைகளை பட்டியலிடுக. இது வந்துருந்துச்சு. கூட்டாட்சி முறையின் நிறைகள் யாவை? அந்நிய செலாவணி என்றால் என்ன? சிறு மற்றும் குறு விவசாயிகளை வேறுபடுத்த. உணவுப் பெயர்கள் 2 எடுத்துக்காட்டுகளுடன் உணவுப் பெயர்களுக்கு 2 எடுத்துக்காட்டுகளும் உணவல்ல பெயர்களுக்கு 2 எடுத்துக்காட்டுகளும் எழுதுக. இது மேக்ஸிமம் நம்மளுக்கு கேட்ட கேள்விகள் தான் கேட்டிருக்காங்க. சரிங்களா? இது பாருங்கள் 5 மார்க் கொஸ்டின்ஸ். அப்படியே சேமாக அப்படியே காப்பி அடித்த மாதிரி இருக்குது. நீங்கள் 4ன்னா நீங்கள் 2மே இந்த கொஸ்டினை படித்தா போதும். உங்களுக்கு கன்ஃபார்மாக நீங்கள் எக்ஸாமில் 30 மார்க்கு மேலே வாங்கலாம். நீங்கள் படித்து பார்த்தா தெரியும். தமிழக வரலாற்றில் சோழர்களின் காலம் ஒரு உன்னத காலம் விளக்கவும். இது கேட்டதே தான் கேட்டிருக்காங்க. புவியியல் சார் கண்டுபிடிப்புகளின் விளைவுகள் குறிப்பு ஆராய்க. இந்த கேள்வி அப்படியே வந்திருக்கு. மக்கள் தொகை பரவலை பாதிக்கும் காரணிகள் யாவை? இதுவும் கேட்டிருக்காங்க. சரிங்களா? உலக அமைவிட தொகுதியின் GPS பயன்களை விவரி. இந்திய ரிசர்வ் வங்கியின் பணிகளை விவரி. தமிழகத்தின் நீர் ஆதாரம் பற்றி சிறு குறிப்பு வரைக. இதில் 4 கேள்வி அப்படியே காப்பி அடிச்சிருக்காங்க. காப்பின்னா அதாவது கேட்ட கேள்வியை கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு நம்ம 2023 மற்றும் 2024 இந்த கேள்வியை நீங்கள் கவர் பண்ணால் கன்ஃபார்மாக நீங்கள் 30 மார்க்கு மேலே வாங்கிக்கலாம். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? உங்களுக்கு தமிழ், இங்கிலீஷ் வேணும்னா நம்ம சேனலில் போய்ட்டு பார்த்து தெரிஞ்சுக்கங்க. வேறு ஏதாவது கொஸ்டின் வேண்டாம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அண்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் டிஎன் ஸ்டடி கைட். பாய்.